வணக்கம். என் பேர் ஜிதேந்தர். நான் சென்னை அடையாரில் ஷாப் வச்சு 22 இயர்ஸாக நம்ம 22 இயர்ஸாக நம்மகிட்ட ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது, கஸ்டமர் பேஸ் இருக்குது. பட் நான் பார்த்து எங்கிட்ட நிறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. 50 to 100 ஸ்டாஃப் லாஸ்ட் 22 இயர்ஸ் ஒர்க் பண்ணி போய்க்கிறாங்க. அதில் ஒரு 10 to 20 ஸ்டாஃப்ஸ் வந்து மல்டிபிள் ஷாப்ஸ் ரன் பண்ணுறாங்க. நிறைய ஸ்டாஃப்ஸ்க்கு 5 கடை இருக்குது. சில ஸ்டாஃப் வந்து என்னோட நல்ல லெவலில் கூட இருக்காங்க, இன்னும் நல்லா பிஸ்னஸ் கூட பண்ணுறாங்க. அதுக்கு என் ஹோல் ஹார்ட்டட்லி நான் உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். என்கிட்ட கற்றுக்கிட்டு நல்லா இங்கே வாழ்ந்துருக்காங்க. அது எனக்கு ஹாப்பி தான், எந்த வருத்தமும் இல்லை. பட் சில ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணி 6 months 1 year 2 years சில பேர் 5 years கூட நடத்தி முடியாமல் கஷ்டப்பட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது காரணம் யார் நீங்கள் தானா? கஸ்டமரா இல்லை நம்ம தானா? நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேள்விக்கு பதில் தான். கஸ்டமர் தப்புனால நம்ம பிஸ்னஸ் போயிடுச்சா, இல்லை நம்ம தப்புனால பிஸ்னஸ் போயிடுச்சா? இதுதான் என் கேள்வி. இந்த கேள்வி கஸ்டமருக்கும் கேட்குறேன், ஆஸ் வெல் அஸ் டீலர்ஸ், இனிமேல் டீலர்ஸ்கிட்டையும் கேட்குறேன். ஏன்னா நான் 22 இயர்ஸ் ஃபீல்டில் இருக்கேன். என்னோட பழைய ஆளுங்க கூட இருக்காங்க. அவங்க இந்த இனிஷியேட்டிவாக இது பண்ணியிருந்தா மேபி சில டீலர்ஸ் இன்னும் இந்த ஃபீல்டு இருந்துக்கலாம். சில பேர் இன்னும் கொஞ்சம் அவங்க லைஃப் பெட்டராக இருக்கும், இருந்துக்கலாம். எனக்கு பெட்டராக இருக்க காரணம் என்ன, நான் வரும்போது 1 ரூபாய் கூட என்கிட்ட இல்லை, 0 பேக்ரவுண்டில் தான் வந்தேன். எங்கள் மம்மி டேடி ரொம்ப முடியாமல் என்னை படிக்க வச்சது என் மாமா தான். ஸோ அவ்வளோ பேக்ரவுண்ட்லேருந்து, அவ்வளோ புவர் பேக்ரவுண்டில் நான் வந்தேன். இப்போ இன்றைக்கி பை காட் கிரேஸ் டச்வுட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நல்லா ஒரு கடை, நல்லா ஒரு ஃபேமிலி, நல்லா ஒரு லைஃப் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்குது. நல்லா 2 பசங்க இருக்காங்க. சொந்த வீடு, சொந்த கடை, ஊர்லேயும் சொந்த வீடு தான். ஸோ இது பெருமைக்காக சொல்ல விரும்பல. இது வந்து என் கஸ்டமர்ஸ், மக்கள், நீங்கள் கொடுத்த முழு சப்போர்ட்னால தான் நான் இது மட்டும் வந்துக்கிறேன். பட் இந்த சப்போர்ட் சில டீலர்ஸுக்கு கிடைக்கல. இது வந்து டீலர்ஸ் நாட் ஃபார் மை ப்ரமோஷன், நாட் ஃபார் வினோத் செல்வர் ப்ரமோஷன். இது ஒன்லி அண்ட் ஒன்லி சில டீலர்ஸ் ஒன்று கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒன்று கூட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அந்த டீலர்ஸ்க்காக பண்ண வீடியோ தான் இது. ஸோ டீலர்ஸ் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. கஸ்டமர்ஸ் இந்த வீடியோஸ் யாரை பார்க்க எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு ரெக்வெஸ்ட். நீங்கள் எந்த பின்கோடு இருக்கீங்களோ, எங்கே இருக்கீங்களோ, எந்த தெரு இருக்கீங்களோ, உங்களை நம்பி இருக்க டீலர்ஸ் கிட்ட மட்டும் போங்க. அது வினோத் செல்வர்ல்டு இருக்கட்டும், ஒரு பெரிய பெரிய ஷாப் நேம் நான் சொல்ல விரும்பல, அந்த நேம்ஸ்க்கெலாம் கொஞ்சம் போகாதீங்க. அவங்கெல்லாம் கார்ப்பரேட்டு. நீங்கள் போகலன்னா கூட அவங்க இன்கம்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது, இன்னும் டிஃப்ரென்ஸ் ஆக போகுது இல்லை. 50 கோடி இருக்கிற இன்கம் 14 கோடி ஆகும், பெரிய வித்தியாசம் அவங்க ஆக போகுது இல்லை. ஏன்னா அவங்க 100 பிரான்ச் 200 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆன்லைனில் கூட இருக்காங்க 2 கம்பெனி, பெரிய கம்பெனி. அதில் பாதி காசு ஃபாரின் தான் போகுது, உங்களுக்கும் தெரியும். பாதி காசு தான் இந்தியாவில் இருக்குது. இதுக்கு பதிலாக உங்களை நம்பி உங்களுக்காக இருக்க டீலர்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு பூ விற்கிறவங்க இருக்கலாம், ஒரு மளிகை கடை இருக்கலாம், சிகரெட் கடை இருக்கலாம், பொட்டி கடை இருக்கலாம், ஒரு ஹோட்டல் நடத்தலாம். இந்தமாதிரி டீலர்ஸ் நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய பிராண்ட் ஷோரூம் போனீங்கன்னா உங்களை நம்பி இருக்கும் அந்த டீலர்ஸ்க்கு என்ன ஆகும்? இதை பற்றி யோசிச்சிங்களா? சரி, நீங்கள் தான் கடை வச்சுக்கிறீங்க, நடத்துகிறீங்க, உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ பெரிய கடை தந்துட்டாங்க, நீங்கள் ஒரு 20 years 10 years நடத்துகிறீங்க. இப்போ அந்த பெரிய கடை வந்து ஜஸ்ட் ஃபார் நேம் சேக், அவன் வந்து வாழணும், அவன் மட்டும் வாழணும், மற்றவங்களாம் அழிஞ்சு போகணும், மற்றவங்களாம் ஓடி போயிடணும், நிற்கவே கூடாது சொல்லிட்டு 1 கோடி 2 கோடி 20 கோடி 50 கோடி ஒரு ஆன்லைன் கம்பெனி 7000 கோடி லாஸில் போய்ட்டுருக்கு. அதை கூட இன்னும் ஆன்லைன் கம்பெனி எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கிக்கிறான். ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா மணி பர்ன் பண்ணிவிட்டு சமாளிக்க கம்பெனி. கையில் இருக்க காசு எல்லாம் அது அவங்க காசு இல்லைங்க, பெரிய பெரிய இன்வெஸ்டர் குத்து வச்சுக்கிறாங்க. இதனால அந்த கம்பெனி எதுவுமே ஆகாது. பட் ஒரு நாள் அந்த கம்பெனி மூடிடும், பேர் மாறிடும்.
இதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை. யார் விற்கிறானோ அவன் தான் லாபம். ப்ளஸ் நீங்கள் கொஞ்ச நாளுக்கு நீங்கள் மிஸ் பொதுமக்கள் ஏப்பா எனக்கு ஆஃபரில் அங்கே 1000 கம்மியாக 2000 கம்மியாக வாங்கிடுறீங்க. பட் அதனால் பின்வழிகள் என்னென்னா, நல்லா பிஸ்னஸ் பண்ணுற ஆள் கடனில் போயிடுறான், பிஸ்னஸ் நடத்த முடியாமல் வட்டிக்கு வாங்குகிறான், கடை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, அவன் பிஸ்னஸ் இல்லாமல் விட்டு வேலைக்கு போயிடுறான், ஆட்டோ ஓட்ட போயிடுறான். இதெல்லாம் தவிர்க்கணுன்னா உங்கள் சப்போர்ட், உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை. ஸோ என் ரிக்வெஸ்ட் இதுதான், உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வாங்குங்க, அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப் ஆஃபர் இது வந்து எல்லா ரீட்டெயில்ஸுக்கும் ஒரு ரிக்வெஸ்ட்டு. உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இனிமேல் இந்த ஐடியாஸை ஃபாலோ பண்ணுங்கள். சின்ன யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளால் கோடிக்கணக்கில் போட்டு அவங்ககிட்ட போட முடியாது. அவங்க நஷ்டம் பண்ணுறதுக்கு தான் கடை வச்சுக்கிறாங்க, அவர் ஆன்லைன் சைட் நடத்துகிறாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்மளுக்கு மாதம் முடிஞ்சால் நம்ம வட்டி கட்டி ஆகணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம ரெண்ட் கட்டி ஆகணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டி ஆகணும், ஸ்டாஃப்க்கு சேலரி கொடுத்து ஆகணும். ஸோ யாருமே லாஸ் பிஸ்னஸ் பண்ணாதீங்க. பண்ணுறவங்க பண்ணிட்டோம், நம்மளுக்கு பண்ண வேண்டாம். ஸோ சில மாடல்ஸ் நம்மளால் அவர் என்னால் தர முடியுது, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொடுங்க, அவர் என்கிட்ட வாங்கி கொடுங்க. இந்த மாடல்ஸ் எனக்கு பல்க் டீல்ஸ் ஆஃபரில் வருது, அதனால் என்னால் தர முடியுது. இதெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட், என்னால் நான் வாங்கலை, என்னோடய ஃப்ரெண்ட் 1000 பீஸ் வாங்கிக்கிறான் சிங்கிள் பில்லிங்கில். ஸோ அவனுக்கு இந்த ஆஃபர் வந்துச்சு, அவன்கிட்ட வாங்கி தரனால எனக்கு இந்த ஆஃபர் கிடைக்குது. அவன் பேர் நான் சொல்ல முடியாது, நீங்கள் வேணால் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் தரேன். மாடல் பேர் Y28S. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் ஆன்லைனில் ஒரு சைட்டில் 14,499, இன்னொரு சைட்டில் 13,850. ஏனால் இந்த ஃபோன் 13,750 கஸ்டமர் சேல் பண்ண முடியும். கஸ்டமர் யார் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து என்கிட்ட வாங்கிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ், கீ ஃபீச்சர்ஸ் சொல்லிடுறேன். 6GB RAM, 128GB inbuilt, 5000 milliamps as usual, 6.6 inch screen as usual, fast charging support இருக்காது as usual, LCD display நல்லா பிரைட், அல்ட்ரா ஹை பிரைட் டிஸ்பிளே இருக்குது, அதுவும் யூஷுவல் தான். 50 மெகாபிக்சல் கேமரா, அதுவும் ஓகே தான். 8 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. ரெண்டாவது ஃபோன் லுக் கண்டிப்பாக 10/10 தரலாம், 10/8 கண்டிப்பாக தரலாம். ஃபோன் கலர்ஸ் பர்பிள் கலர் வருது, ஒரு ரெட் கலர் வருது. என்கிட்ட ரெட் கலர் ஸ்டாக் இல்லை, டெமோ மட்டும் தான் ரெட் கலர் இருக்குது. ரெட் கலர் வாங்கினா 13,750 என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஜஸ்ட் 799 எக்ஸ்ட்ரா பே பண்ணிங்கன்னா உங்கள் சாய்ஸ் போட் ப்ளூடூத், போட் பிராண்டோட நெக் பேண்ட், போட் பிராண்டோட ஏர்பாட்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், இது எல்லாமே 1200, 1300 ஆன்லைன் ப்ரைஸ் இருக்க ப்ராடக்ட் எனக்கு தர முடியும். என்கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதான் தர முடியும். 799 எக்ஸ்ட்ரா பே பண்ணி அதை வாங்கிக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க டீலர்ஸ். இது ஏன் ப்ரொமோஷனுக்காக நான் பண்ணல, இது உங்கள் ப்ளஸ் உங்கள் நம்பிக்கை கஸ்டமர். அதேமாதிரி கஸ்டமர் நம்பி தான் நம்ம இருக்கோம், நம்மளை நம்பி தான் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் வாங்கி நம்ம பணம் இந்தியாவுக்கு வெளியே போகிறது, ஆர் சம்டைம் நீங்கள் ஏமாறுறீங்க, உள்ள கல் இருக்குது, சோப்பு இருக்குது, அது மாதிரிலாம் நேராக கடைக்கு போங்கள், பொருளை பாருங்கள், அவர்கிட்ட ஃபீச்சர்ஸு கேளுங்கள். எல்லா ஹெல்ப்பும் அந்த கடைக்காரர் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற 100 200 மார்ஜினுக்கு ஒரு மொபைல் டீலர் 1 year சர்வீஸ் பண்ணுறாங்க. எங்கள் ஃபீல்டு ரொம்ப டஃப்பான ஃபீல்டு. ஸோ ப்ளீஸ் எல்லா ஒரு கஸ்டமர்ஸ் அண்ட் வியூஸ்க்கு ரெக்வஸ்ட், உங்கள் பக்கத்துக்கு ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக வாங்க. அது சென்னையாக இருக்கட்டும், ஜம்மு காஷ்மீராக இருக்கட்டும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி மட்டும் இந்த வீடியோ வைரல் பண்ணுங்கள். ஸோ இது நெக்ஸ்ட்டு எல்லா லாங்குவேஜும் நான் போட போகிறேன். நான் பேஸ் ஃப்ரம் ராஜஸ்தான். இப்போ என் கஸ்டமர் ஃபுல்லாக
மேக்ஸிமம் சென்னை தான். ஸோ நான் தமிழில் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்க, எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்க, எவ்வளோ வைரல் பண்ணுறீங்க, அது பேஸ் பண்ணி தான் தமிழ், நெக்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா 5 ரீஜனல் லாங்குவேஜ் பண்ணுற ஐடியா இருக்குது. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சவுத் இந்தியா தான் டார்கெட். ஸோ ஹிந்தி பண்ணால் ஆல் ஓவர் இந்தியா போய் சேர்ந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிந்தியில் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.